இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குடிக்கிற நீர் அதுல கூட மலம் கலக்கப்படுகிறது. எவ்வளவு கொடுமையான விஷயம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு வேங்க வெயில்ல இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். வேங்க வயல் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்ல. அதற்குள்ள மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அங்க வடுகப்பட்டிக்கு பக்கத்தில் அமைச்சியாபுரம் அங்கு இருக்கின்ற புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை தொட்டி திறக்கின்ற பொழுது அங்கே மலம் கலந்த நீர் எவ்வளவு கொடுமையானது. இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுபிடித்து தீர்க்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சருக்கு திறமை இல்லை. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு நல்ல அற்புதமான அதிமுக ஆட்சி வளர நீங்கள் வாய்ப்பை தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெல்லையில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அங்க இருக்கின்ற அவர் கொலை செய்யப்படுகிறார். திரு ஜெயக்குமார் என்பவர் மர்மமான முறையிலே அவர் எரிந்த நிலையிலே கொலை செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் அவர் கொலை செய்யப்படுகிறார். இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதே போல சென்னையில் ஆம்ஸ்டாங் அந்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பட்டம் பகல்ல பல ரவுடிகள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் இன்றைக்கு ஆட்ட வெற்ற மாதிரி வெட்டி சாதிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துட்டு போகும். இப்படி குற்றவாளிகள் காவல்துறை கண்டு அச்சப்படுகின்ற நிலை மாறிவிட்டது. குற்றவாளிகள் சுதந்திரமாக இன்றைக்கு மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற நிகழ்வுகள் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஒரு அரசாங்கம் தான் மக்களை காப்பாற்ற முடியும். அந்த அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கமாக இருந்தா மக்களை காப்பாற்ற முடியாது. இந்த நிகழ்வுகள் சாதாரண நிகழ்வுகள் அல்ல. இப்படி ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொல்லப்படுகிறார். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர் எரிந்த நிலையிலே அவர் கொலை செய்யப்படுகிறார். இப்படிப்பட்ட விளைவு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.